தமிழில் வர்ண திரைப்படம் தந்த கலாபூசணம் பேராதனை ஏ ஜுனைதீன் தனது 76வது வயதில் இன்று கொழும்பில் காலமானார். இலங்கையின் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான இவர் தினபதி சிந்தாமணி பத்திரிகை அலுவலகத்தில் நீண்ட காலம் பணிபுரிந்துள்ளார். நாடக உலகில் அதீத ஆர்வம் கொண்டிருந்த இவர் திரைப்படத் துறையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். திரைப்பட தயாரிப்பாளராக இலங்கையில் தயாரான பல ஆங்கில படங்களில் இணைந்திருந்த இவர் தமிழில் வெளிவந்த நெஞ்சுக்கு நீதி, தெய்வம் தந்த வீடு ஆகிய திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளை எழுதியிருக்கின்றார். இவரது மனைவி ஜக்கியா ஜுனைதீன் சிந்தாமணி பத்திரிகையில் எழுதி வந்த தொடர் கதையை சர்மிளாவின் இதயராகம் என்ற பெயரில் படமாக்கினார். பல நூல்களை எழுதியுள்ள இவர் இலங்கையின் தமிழ் திரைப்பட வரலாற்றிலும் பதிவாகியுள்ளார். சிறந்த ஆளுமை கொண்ட இவர் இன்று காலை கொழும்பில் காலமானார். இவரது ஜனாசா இலக்கம் 326 பெரக்கும்பா மாவத்தை ரொஸ்வில்லா கார்டன் அக்பர் டவுன் ஹுனுப்பிட்டிய வத்தளை என முகவரியிலுள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு இன்று மாலை அக்பர் டவுன் ஜும்மா பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நீங்கள் டாக்ஸி டிரைவரில் ஆரம்பித்து உங்களுடைய பயணம் இவ்வளவு காலமும் நீங்கள் இந்த துறைக்கு பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏன் உங்களுடைய மனம் இன்னமும் அதற்காக உந்திக் கொண்டிருக்கிறது? இப்பொழுது எனக்கு சிங்கள சினிமாவில் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கிறது. நிறைய என்னை மதிக்கிறார்கள், எங்கு சென்றாலும் கௌரவிக்கிறார்கள். இலங்கையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 10 இயக்குநர்களில் என்னையும் சேர்த்திருக்கிறார்கள். எனவே விட்டு போக முடியவில்லை. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் என்னுடைய போராட்டங்களை என் முகத்தினால் அடுத்தவருக்கு காண்பிக்க மாட்டேன். மன உளைச்சலினாலே அதை நான் நிவர்த்தி செய்து கொள்வேன்.